வணக்கம். திஸ் இஸ் மைண்ட் கேம்பஸ் பழனியப்பன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கணும். இன்று அதிகாலை நடைப்பயணத்தில் எந்த ஏரியா போயிட்டுருக்கோன்னா, ஐங்காலத்தி ஏரியாவிலேருந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா, ஈஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ஏரியா அரௌண்ட் 10 கிலோமீட்டர்ஸை நடக்க முடியும்னு நினச்சி தான் கிளம்பிட்டேன். நடக்க முடியும். 10 கிலோமீட்டர் ஒன்றும் பெரிய தூரம் இல்லை, நடக்கலாம். நடந்தும் பழகணும். ஒரே ஸ்ட்ரெச்சில் நடந்தும் பழகணும். முன்னாடி இது மாதிரி லாங் வாக்கிங் போவேன் அடிக்கடி. இப்போ போக முடியதில்லை, டைம் கிடைக்கிறது இல்லையா? அதனால் இன்றைக்கி லீவுங்கிறனால ஏர்லி மார்னிங் பிளான் பண்ணிட்டாச்சு. இங்கேருந்து இங்கே நடக்கணும் அப்படின்ட்டு. இன்றைக்கி எதிர்த்து என்னமோ லேட்டு, அதனால் வெயிலும் வந்துருச்சு. பரவாயில்ல, நினச்சா ட்ரை பண்ணி பார்த்துடணும். வெயிலே இருந்தாலும் பரவாயில்ல, நடந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தாச்சு. இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை முடிவு பண்ணோன்னா, அதில் எவ்வளோ தடைகள் வந்தாலும் பின்வாங்காமல் முன்னோக்கி போனால் தான் நம்ம எந்த இதில் இருந்தாலும் சாதிக்க முடியும். இது என்னடா பெரிய விஷயம், இதில் போய் இதில் இது சொல்லிகிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. இதே மாதிரி தான் எல்லா விஷயங்கள்லேயும். இன்ட்ரடக்ஷனில் ஒரு டிராஃபிக் சிக்னலை காட்டினேன். அது சொல்கிற பாடங்களை நம்மளோட வாழ்க்கையிலையும் பல இடங்களில் அதை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. உதாரணத்துக்கு நம்ம மொபைல் ஃபோனை எடுத்துக்குவோம். ஏதோ ஒரு பிரச்சனைனா மொபைல் ஃபோன் இருக்குன்னு காரணத்தில் டக்குன்னு எடுத்துகிட்டு நம்ம உடனே ரியாக்ட் பண்ணிடும். இப்போ அதோட விளைவுகள் ரொம்ப ஜாஸ்தியாகிடுது. அந்த மொபைல் ஃபோனை தொடாமல் பேசாமல் இருந்து கொஞ்சம் விஷயத்தை ஆற போட்டோம்னா அப்புறம் நமக்கே புரிய ஆரம்பிச்சிடும், இதனால தான் அவங்க இப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த ப்ராப்ளமே அரைஸ் ஆகாமல் போயிடுது. அதான் சில இடங்களில் நம்ம ஸ்டாப் பண்ணணும், சில இடங்களில் நம்ம வாட்ச் பண்ணணும், சில இடங்களில் மட்டும்தான் ப்ரொசீட் பண்ணி முன்னோக்கி போகணும். அது எந்த இடங்கள்ங்கிறது நம்ம அனுபவத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் நிதானித்து செய்தால், பொறுமையாக நிதானித்து செஞ்சோம்னா கண்டிப்பாக வெற்றி நமக்கு சீக்கிரமாக எளிதில் வசப்பட்டு விடும். இதுதான் என்னோடய விஷயம், என்னோடய இது. கண்டிப்பாக வாக்கிங் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட் பண்ணுற இடத்துல மறுபடியும் ஒரு வீடியோ மூலமாக காமிக்கிறேன். கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எப்பொழுதும் முன் வச்ச காலை பின்னோக்கி நான் வந்துடாதீங்க, முடியாதுன்னு. முடிஞ்ச வரைக்கும் முயன்றுப்பாங்க. முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை இந்த உலகத்தில். இந்த விஷயம் இது மாணவர்களுக்கு எப்படி நான் சொல்லலாம்னா, இதே மாதிரி தான். சில இடங்களில் நமக்கு புரியாத இடங்களில் நம்ம ஸ்டாப் பண்ணி 1க்கு 10 தடவையாக நல்லா அதை வாட்ச் பண்ணோம்னா அதோட அர்த்தங்கள் புரிஞ்சு முன்னோக்கி போயிட்டுருக்கலாம். இதான் மாணவர்களோட படிப்பு சம்பந்தத்தில் இதே டிராஃபிக் சைட் நமக்கு சொல்கிற பாடம். ஓகே, ஏன் மாணவர்களுக்கும் இதுவும் மட்டும் தான். ஆமாம், எப்பொழுதுமே நான் அதிகமாக நேரம் செலவிடுறது என்னோடய ஃபேமிலி மற்றும் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸோடு தான். டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸோடு தான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸோ அவங்களுக்கு தான் எப்பொழுதுமே என்னுடைய அட்வைஸுங்கிறத விட என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான். என்னுடைய அனுபவங்களை நான் சொல்கிறேன். ஏன்னா எல்லா வகையான அனுபவங்களையும் இன்னும் இருக்குது, உலகத்தில் எவ்வளவோ இருக்குது. ஆனால் என்னென்ன படணுமோ பட்டுட்டேன். பட்டு திருந்தணும்னு சொல்லுவாங்க. பட்டு நிறைய தெரிஞ்சிட்டேன். அது மாதிரி நீங்கள் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். எல்லோரும் வளமோடு இருக்கட்டும்.